தோழி சரண்யா பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வருமுன் காப்போம், அதாவது இயல் 2 8th ஸ்டாண்டர்டில் உள்ள இயல் 3 தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இயல் 3ல் உள்ள செயல் பகுதியான வருமுன் காப்போம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லியிருக்காங்க என்பது பழமொழி. நோய் வந்த பிறகு அதை தீர்க்கிறத விட வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அதுக்குண்டான எல்லா வேலையிலும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, நல்ல உணவை எடுத்துக்கணும், உடல் தூய்மையை பேணணும், அதுக்கப்புறம் உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாமே உடல் நலத்திற்கு அடிப்படையான தேவையான ஒன்று. சரிங்களா? இது செஞ்சாலே எந்த நோயும் நம்மளை அண்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இப்போ பாருங்க, உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். உடலில் உறுதி இருந்துட்டாலே நம்ம இந்த உலகத்தில் எல்லா இன்பமும் பெற்றவங்களா இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ, சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீயதனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நித்தம் பேணுவியல் நீண்ட ஆயுள் பெறுவாயே. உடலில் நம்ம எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா நீண்ட ஆயுள் நம்மளுக்கு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் காலை மாலையும் தினமும் ஒரு 2 மணி நேரமாவது நடந்துட்டு வந்தோம்னா நம்மளுக்கு நல்லா காற்று வாங்கிட்டு வந்தோம்னா யமனும் நம்மளோட காலை தொட்டு கும்பிட்டு ஓடி போயிடுவான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கூழையே குடித்தாலும் கூட குளிச்சுட்டு நீங்கள் குடிங்க. அப்புறம் ஏழே ஆனாலும் இரவில் நல்லா உறங்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் செஞ்சால் உடலுக்கு ரொம்ப நல்லது அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து மட்டுக்குணவே உண்ணாமல் வாரி வாரி தின்பாயில் திட்டுமுட்டு பட்டிடுவாய் தினமும் பாயில் விழுந்திடுவாய். அதாவது இந்த தேவையில்லாத உணவு பண்டங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஐட்டம்லாம், அதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம், இந்த மாதிரி தேவையில்லாத பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு அவசர உணர்வாக எது சாப்பிட்டாலும் கூட அதெல்லாம் நம்மளுக்கு சேராது அப்படி சொல்லியிருக்காங்க. பாயில் விழுகணும் நோய்வாய்ப்பட்டு அப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறம் தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பசிச்சு எப்படி சாப்பிடணும், அதுதான் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அதே நம்ம பசிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா அது நம்மளுக்கு கொழுப்பாக தான் உடம்புல போய் சேரும். சரிங்களா? அதனால தான் இவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து நோயை ஓட்டி விடும் அப்பா 100 வயதும் தரும் அப்பான்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நோயை ஓட்டிடும் 100 வயசு தரும்னு சொல்லியிருக்காங்க. அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அருவாயே வருமுன் நோயை காப்பாயே வையம் புகழ வாழ்வாயேன்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க? கவிமணி. இப்படி மணிமணியாக சொல்லியிருக்கிறது யார்? நம்ம கவிமணி. ஓகேங்களா? இதில் பாருங்கள், சொல்லும் பொருளாக நித்தம்னா நாள்தோறும் டெய்லியும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. மட்டுனா ஒரு அளவு மட்டுப்படுடா அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு அளவுக்கு பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சுண்டனா நல்லா காய்ச்சணும்னு சொல்லுவாங்க, பாலெல்லாம் அது மாதிரி நன்கு. அடுத்து வையம்னா உலகம், இது காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து பேணுவையேல்னா பாதுகாக்கணும்னு சொல்லுவாங்க. திட்டுமுட்டுனா தடுமாற்றம், நம்ம நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு திட்டுமுட்டை ஆகிடும், அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பொருள் நான் சொன்னேன்ல, அதுதான் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா நூல்வெளி கவிமணி என போற்றப்படும் தேசிக விநாயகனார் குமரி மாவட்டத்தில் தேரூரில் பிறந்திருக்காரு. தேசிகனார் தேரூரில் பிறந்திருக்காரு. 36 வருஷமாக இவர் ஆசிரியர் பணி செஞ்சுருப்பாங்க. இவர் எழுதினா ஆசிய ஜோதி எதுலன்னா, இப்போ அது ஒரு புத்தரோட கதை. அதாவது நம்ம பின்னாடி நூல்வெளியில் பார்ப்போம், உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இது எல்லாமே உங்களுக்கு நான் பின்னாடி கொடுத்துருக்கேன். பாருங்கள், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை 1876 பிறந்தார். 1954 இறந்துட்டார். சரிங்களா? அது ஞாபகம். அவரோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா தேசிக விநாயகம். அதுக்கப்புறம் அவரோட சிறப்பு பெயர் பார்த்திங்கன்னா கவிமணி. ஓகேங்களா? நம்ம கவிமணி தேசிய விநாயகம் தான் நம்ம காமனாக சொல்லுவோம், அதனால் நம்மளுக்கு ஈஸியாக வரும். அடுத்து பிறப்பு பார்த்திங்கன்னா தேரூர், தேசிக தேரூர்னு வச்சுக்கோங்க. அடுத்து பெற்றோர் சிவதானி பிள்ளை ஆதிலட்சுமி. அப்போ இப்போ பார்த்திங்கன்னா விநாயகருக்கு சிவன் தான் அப்பா, லக்ஷ்மி அம்மா தான் அம்மா. சரிங்களா? அப்படியா வச்சுக்கோங்க. படைப்புகள் பார்த்திங்கன்னா மொழிபெயர்ப்பு எட்வின் அர்னால்டு, அதாவது லைட் ஆஃப் ஏஷியாவை தலைவி தான் ஆசிய ஜோதி எழுதினார் இவர். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா உமர் கய்யாம் பாடல்களை தழுவி தமிழில் பல பாடல்களை இவர் எழுதியிருக்கிறாரு. சரிங்களா? அடுத்து கதர் பிறந்த கதை, அதாவது கவிமணி பிறந்த கதைன்னு வச்சுக்கோங்க. ஆசிய ஜோதினா கவிமணி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சே ஆக வேண்டிய ஒன்று. அடுத்து மலரும் மாலையும் அப்படின்றப்ப கவிமணி மணியாக பேசுவாங்க அப்படி சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு நினைவு மலரும் மாலையும் இன்பமாக இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் மருமக்கள் வழி மான்மியம், இது ஒரு எப்படின்னா ஒரு நகைச்சுவையான ஒரு நூல். சரிங்களா? மருமக்கள் வழி மான்மியம்ன்றது.
அடுத்து காந்தலூர் சாலைன்றது பார்த்திங்கன்னா ஒரு ஆய்வு நூல். இப்போ சாலையெல்லாம் வந்து சரியாக இருக்கான்னு சொல்லி ஒரு ஆய்வு பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்போ சாலையிலலாம் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா விநாயகர் கோயிலெலாம் வச்சுருப்பாங்க. அடுத்து தேவியின் கீர்த்தனைகள், தேவி கவி அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து அழகம்மை ஆசிரியர் வட்டம், இவர் வந்து 36 வருஷமாக ஆசிரியர் பணி செய்தார் இல்லைங்களா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா? அடுத்து குழந்தை செல்வம், இப்போ மணியே முத்தேன்னு சொல்லி தான் குழந்தைங்கள நம்ம கொஞ்சம், அதுதான் நம்மளோட செல்வமாக இருக்கும் சரிங்களா? அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து மனோன்மணியம் மறுபிறப்பு எனும் திறனாய்வு கட்டுரை, அதாவது மனோன்மணியம். அப்போ இந்த மணி அதாவது கவி மணி இருக்குல்ல, கவிமணியை தான் வந்து மனோன்மணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1922. அடுத்து பார்த்திங்கன்னா சிறப்புகள், இவரோட சிறப்பு என்னென்னா கவிமணி பட்டம் வந்து 1940 வந்து சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் தமிழவேல் உமா மகேஸ்வரன் வந்துட்டு வழங்கியிருப்பார் சரிங்களா? அவர் வந்து இவரோட ஆசிரியர், அவர் தான் வந்து வழங்கியிருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா கவிமணி நினைவு நிலையம் வந்து தேரூரில் இருக்குது. ஏன்னா இவர் பிறந்தது தேரூர், 1954 வந்துட்டு கட்டியிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கவிமணிக்கு இந்திய அரசு வந்து அஞ்சல் தலை விட்டுருக்காங்க. அஞ்சல் தலை 5 அஞ்சல் தலை கவிமணிக்கு விட்டுருக்காங்க. அடுத்து மேற்கோள் பார்த்திங்கன்னா மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்புறம் ஓடும் முதிரத்தில் வடிந்து ஒழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஓடும் முதிரத்தில், அதாவது நம்மளோட பிளட்டில் கூட நம்மளுக்கு சாதி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக மணியாக பேசியிருப்பார் சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா உள்ளத்துள்ளது கவிதை, அப்போ உள்ளத்துள்ளது கவிதை, இன்ப உருவெடுப்பது கவிதை. உள்ளத்துலேயும் வந்துட்டு நம்மளுக்கு விநாயகர் வந்துட்டு ஸ்டெடியாக வந்து உட்காந்துருப்பார். அதாவது அவங்களோட பேரை வச்சு தான் நம்ம எல்லாமே ஷார்ட்கட் மாதிரி போடுறோம் சரிங்களா? எதுக்காக ஈஸியாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக. உள்ளத்தில் உள்ளது கவிதை, இன்ப உருவெடுப்பது கவிதை. அப்போ இன்பமாக இருக்கும். உள்ளத்தில் விநாயகர் நினச்சாலே நம்மளுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு இன்பமான அந்த உருவம் வந்துட்டு நம்மளுக்கு தெரிய வரும் சரிங்களா? அடுத்து தெல்ல தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்துரைப்பது கவிதை. அப்போ தெளிந்த முகத்தை பார்த்தாலே வந்துட்டு நம்மளுக்கு உண்மையெல்லாம் வந்துட்டு தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அங்கே துள்ளி குதித்தது கன்றுக்குட்டி, இது வந்து இவரோட ரொம்ப ஃபேமஸான மேற்கோள் ஓகேங்களா? அந்த கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஈஸியாக ஒரு லெசன் எப்படி முடிக்கிறதுன்ற நம்மளோட எல்லா வீடியோவும் நம்ம வந்து ப்ளேலிஸ்ட்டில் பார்க்கலாம். நீங்கள் செயல் எல்லாமே நான் போட்டுட்டு வர்றேன். செயல் முடிச்சுட்டு அடுத்து உரைநடை பண்ணலான்ட்டு இருக்கேன். உங்களோட ஆதரவு எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் வந்து சிறப்பாக செய்கிறதுக்கு. ஓகேங்களா? தேங்க்யூங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? என்னோட நிறைய குறை எதுனாலும் வந்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்டில் தெரிவிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.